அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரா படிக்கிற காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த காலேஜை வந்து நமக்கு ஃபாரா வந்து சுற்றி காமிக்க போகிறோம். அதாவது ஃபாரா வந்து இப்போ யூனிவர்சிட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலேஜ் லீவு தான். அதனால் போய்ட்டு நான் சுற்றி காமிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்க போகிறாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சன்வே காலேஜ் பில்டிங் தான். ஆனால் வந்து இப்போ நம்ம அங்கே போக போகிறதில்ல. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபாரா அங்கே தான் படிச்சிருந்தாங்க. அப்போவே நம்ம ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சன்வே யூனிவர்சிட்டி வந்து பார்க்க போகிறோம். சன்வே யூனிவர்சிட்டி அப்புறம் சன்வே ஸ்கொயர் இது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்கிறேன், காலேஜுக்குள்ளே அவ்வளோ செடி மரம் இதெல்லாம் வந்து வச்சு வளர்த்துருக்குறாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபாரா வந்து இந்த காலேஜில் செய்கிறப்ப நான் நினச்சது என்னென்னா, சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நிறைய ஃபுட் வந்து இங்கே சுற்றி கிடைக்கும். நம்ம வந்து ஃபாராவை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாளைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கேயுமே வந்து ஃபுட் வந்து ட்ரை பண்ணல. எனக்கும் அதுக்கான டைமும் கிடைக்கல. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கருவேப்பிலை செடி வச்சு வளர்த்துருக்காங்க. எதுக்காக வளர்த்துருக்காங்கன்னு தான் தெரியல. கறி லீவ்ஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜில் போல் சயின்டிஃபிக் நேம். ஆமாம், அங்கேயும் டவுன் பாண்டான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை ஹர்ப் அண்ட் கார்டனா. சன்வே யூனிவர்சிட்டியே நான் இன்னும் ஒழுங்காக சுற்றி பார்க்கல. நீ ஸ்கொயருக்கு நான் வச்சுட்டு போகிறேன். யூனிவர்சிட்டிக்கா தொண்ணூறு இடம் அங்கே இருக்கும். இதுதான் வந்து சன்வே யூனிவர்சிட்டி பில்டிங். சன்வே காலேஜ் ஏற்கனவே அவன் இங்கே தான் ஃபவுண்டேஷன் படித்தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால காலேஜே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை. நார்மல் டேலெலாம் இப்படி வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரா சொல்லிகிட்டு இருந்தா. அங்கங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து காலேஜ். இந்த பக்கம் இருக்கிற இந்த இதில் தான் வந்து ஃபாரா ஃபவுண்டேஷன் வந்து முடிச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுமாக முடிச்சிட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனி வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமாக அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் துவா செய்யுங்க. இப்போ நம்மளை வந்து ஃபாரா எங்கே அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அதுதான் லைப்ரரி. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. அங்கே வந்து தான் இப்போ போக போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி உள்ளே வந்து போக முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி மூலமாக வந்து அவங்க உள்ளே என்ட்ரு ஆக முடியும். அவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்குது. இப்போ ஃபாரா வந்து நான் என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்து போகிறா. நான் எப்படி வருவேன்? என்ட்ரு ஆகிறதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேஸ் ஐடி வேணும். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து உள்ளே போக முடியும். மற்றவங்க யாரும் இங்கே வந்து உள்ளே போக முடியாது. இங்கே வந்து மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளாஸ் ரூம் உள்ளலாம் வந்து இங்கே வந்து நமக்கு அழைச்சிட்டு போகல. ஃபாரா வந்து நான் சன்வே ஸ்கொயரில் நான் போகிற கிளாஸ் ரூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை அங்கே தான் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து பிளான்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஏரியா இங்கே மேலே போனால் கிளாஸ் இருக்கா? மேலே போனால் கிளாஸ் இருக்கா? மேலேயா? கிளாஸ்லாம் எங்கே இருக்குது? இப்போ ஸ்டார்பக்ஸ். இப்போ நம்ம கேனப்பி வாக் வழியாட்டி போகணுமா? இது ஒரு என்ட்ரன்ஸ். சன்வே காலேஜ் உள்ள வர என்ட்ரன்ஸ் தானே இது. எங்கே இருக்கு காலேஜோட ஃபீல்டா?
ஃபாரா ஃபோன்லேயும் வந்து ஸ்டெப் கவுண்டர் வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு நான் 7000 ஸ்டெப்ஸ் 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாள். எங்கே தான் போயிட்டு வர அப்படின்னு கேட்பேன். அப்போல்லாம் கூட நம்பலை இவ்வளோ தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும்னு. ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கொடுத்த காசுக்கு ஏசியில் நடந்து போகிறேன்னு சொல்லு. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்வே ஸ்கொயருக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். அங்கே தான் வந்து ஃபாராக்கு இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஃபாரா படிக்கிற கிளாஸ் ரூம்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. கேனப்பி வாக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர் கண்டிஷனடாக தான் இருக்குது. நல்லாவே இருக்கும் சூப்பராக நடந்து போகிறப்ப. ஏன்னா இப்போ இங்கே வெதர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாட்டாக இருந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிருந்துச்சு. ஆனால் மழை பெஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே ஹாட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கேனப்பி வாக்கில் இருந்து நடந்து போகிறப்ப சுத்தமாக ஒன்றுமே தெரியல. நல்லா கூலிங்காக இருக்குது. இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. இது வழியாக வந்து இங்கே இருக்கிற பார்க்கிங், அதுக்கப்புறம் ஜிம் அங்கெல்லாம் வந்து போகிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம வந்து ரோட்டில் நடக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேனப்பி வாக் வந்து போட்டிருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சன்வே ஸ்கொயருக்கு போட்டிருக்க கேனப்பி வாக் தான் இது. ஏற்கனவே பழசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே நல்லா ஏசிலாம் வச்சு நல்லா சூப்பராகவே வந்து போட்டிருக்குறாங்க. இங்கேருந்து வந்து பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அதில் பார்க்குறப்ப அவ்வளோ மாங்காய் இருக்குது. காலேஜுக்கு போகிறப்ப 2 மாங்காய் பறித்து எடுத்துகிட்டு வரக்கூடாதா ஃபாரா அப்படின்னு தான் நான் அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரோடெல்லாம் ரொம்பவே சூப்பராக தெரியுது. ஆனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகலை. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெடஸ்ட்ரியன் தெரியுதுல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனாஷ் காலேஜுக்கும் வந்து இங்கேருந்தே வந்து போய்க்கலாம். இந்த கேனப்பி வாக் வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே ரைட் சைடில் தெரிகிற டோர் வழியாக வந்து மோனாஷ் காலேஜ்க்கு வந்து போகலாமா. இப்போ நம்ம வந்து சன்வே ஸ்கொயர் உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் ஃபாராக்கு கிளாஸ் ரூம்ஸ், அப்புறம் லைப்ரரி, இது எல்லாமே இருக்குது. அதுதான் வந்து ஃபாரா வந்து காமிச்சிட்ருக்குறாங்க எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஃபாராவும் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து யூனிவர்சிட்டி வந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னு நான் சுற்றி காமிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இப்போ சுற்றி காமிச்சிட்ருக்குறா. இப்போ நம்ம இருக்கிறது வந்து லெவல் 2 தான். இந்த லிங்க் பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வந்திருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கலாம். ஃபாரா வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து இங்கே ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குல்ல, அங்கே தான் வந்து நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட் சைடில் இருக்கிறது வந்து லைப்ரரி. அதுக்கு வந்து இன்னொரு பக்கமும் வந்து நம்ம போகலாம். நம்ம அந்த பக்கத்தால் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் வந்து இந்த ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருந்துச்சுல, அங்கே தான் ஓரியன்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற இந்த லைப்ரரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போகலாம். சன்வே லைப்ரரின்னு போட்டிருக்குல்ல, இதில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் லைப்ரரியை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. சரி நம்ம இது உள்ளேயும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதை பார்த்தா வந்து புக்ஸ் அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே என்னமோ வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்தது. உள்ளே போக போக வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. புக்ஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதில் வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் படிக்கிற மாதிரியான புக்ஸ்லாம் நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரியே டாய்ஸும் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் சின்ன பிள்ளைங்க பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே நிறைய மாதிரி புக்ஸ் வச்சுருக்குறாங்க. இங்கே மேலே பாருங்களேன், புக்ஸ் எல்லாம் அப்படி தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா இப்படிலாம் தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்குறாங்கன்னு. இங்கேயே வந்து பாருங்களேன், இந்த நம்பர் பிளாக்ஸ்லேருந்து தான் தசீம் வந்து நம்பர் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சது. நம்பர் பிளாக்ஸ்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். அதை பார்த்து தான் அவன் நம்பரே வந்து கற்றுக்க ஆரம்பித்தான். இப்போ வந்து அவன் அவ்வளோ நம்பர்ஸ் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி எவ்வளவோ வந்து இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனக்கே உண்மையாக ஆச்சரியமாக தான் இருக்குது, அவனுக்கு எப்படி அந்த நம்பர்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறது. பிள்ளைங்க வந்து ஃபோன் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறப்ப, அவங்களுக்கு வந்து அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நான் வந்து தசீம்க்கு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்பர்ஸ் வந்து அவன் லேர்ன் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் சயின்ஸ் பற்றி வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தான். அப்படி தான் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். இந்த லைப்ரரியிலேயே வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரர்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த சைடில் வந்து மேலே கூட போய்ட்டு புக்ஸ் எல்லாம் நம்ம வேணும்னா போய் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் மேலெலாம் ஏறி பார்க்கல. இங்கேயே லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஆனால் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கே வந்து ஆப்போசிட்டில் தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா மால் தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சன்வே ஸ்கொயர் யூனிவர்சிட்டி தான் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும். வாமா அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபாராமா அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. ஃபாரா இதில் எப்படி ஃபாரா இறங்கி வருவாங்க, குதிச்சு குதிச்சு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேட்டிருந்தேன். இல்லைம்மா, இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வந்து எல்லோரும் உட்காரத்துக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதில் தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக சாக்கெட்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம லேப்டாப்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், உட்காந்து படிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உட்காந்து படிச்சுட்ருக்குறாங்க பாருங்கள். அங்கே ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் மால். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் வந்து இங்கேயே உள்ளேருந்தே இருக்குது. இங்கேருந்தே வந்து நம்ம மாலுக்கு போயிடலாம். அந்த ஃபாரா கை காமிச்சு சொல்கிறா பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம மாலுக்கு அப்படியே நம்ம போகலாம். இதுக்கு ஆக்சஸ் கார்டு இருக்கா உள்ளே போகிறதுக்கு? கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து 4th ஃப்ளோருக்கு மேலே இருக்குமா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போயிட்டுருக்குறா. நம்ம அப்படியே லிஃப்ட்டில் வந்து நம்ம போயிடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து 4th ஃப்ளோர் தான் வந்து வந்திருக்கிறோம். இங்கே ஃபுல்லாக நிறையா வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரா வந்து அவளோட கிளாஸ் ரூமுக்கும் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதாவது எப்போதுமே எல்லாமே ஒரே கிளாஸில் நடக்காது, வேறு வேறு கிளாஸ்க்கு வந்து நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே லாஸ்ட்டில் தெரியுதுல்ல, அதெல்லாம் தான் வந்து கிளாஸ் ரூம்ஸ். நான் அந்த காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வரிசையாக நம்பர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்குறாங்கள, இதெல்லாம் தான் கிளாஸ் ரூம். நம்ம ஒரு கிளாஸை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ கிளாஸ் எதுவுமே இல்லை, சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால கிளாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் ரூம் வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். லாக் பண்ணியிருக்கா என்ன அப்படின்னு டவுட்டோடு தான் ஓப்பன் பண்ணோம். ஆனால் ஓப்பனில் தான் இருந்துச்சு. கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்க சைடில் 2 சைட்லேயுமே வால் மாதிரி இருக்கிறது வந்து பார்ட்டிஷன் தான். நமக்கு எவ்வளோ பெருசாக கிளாஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ பெருசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தா. அதாவது அந்த பார்ட்டிஷன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தனித்தனியாக வேறு வேறு ரூம்ஸ்லாம் இருக்குமா, நம்ம அதெல்லாம் கூட நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கே வந்து பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இதை பார்க்குறப்பவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அங்கங்கே இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சு வளர்த்துருக்குறாங்களே, எப்படி இவ்வளோத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலெலாம் இன்னும் நிறையா கிளாஸ் இருக்குது, நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா கியூ செராமிக் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க. ஆனால் என்ன கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. ஃபாரா வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஆர்ட் ஸ்டூடியோ நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா. ஏன்னா அவள் படிக்கிற அந்த இதை தான் வந்து எனக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது சைஸ் இது பண்ணிக்கலாம். ஸ்லாண்டிங் எவ்வளோ ஸ்லாண்டிங் வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபாராவோட டிராஃப்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த டேபிள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருமா, ஸ்லாண்டிங்காக வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா. அவள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆர்கிடெக்சர் தான் வந்து படிக்க போகிறா. ஃபாரா சொன்னால் இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்குமா, வந்து பாருங்கள் அப்படின்னு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கா. சன்வியோட ஜிம்மா அது, அந்த காலேஜ் தனியாக யூனிவர்சிட்டி. சன்வி யூனிவர்சிட்டி. இந்த இதில் தான் இப்போ நான் பின்னாடி தெரு தான் காலேஜ். கேனப்பி, இந்த கேனப்பி இதான் கேனப்பி வாக். சன்வி ஜிம். இதெல்லாம் லைஃப் பிளான்ட்டா? எல்லாமே லைஃப். இந்த பிளான்ட்ஸ்லாம் கூட வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எல்லாமே லைஃப் பிளான்ட் தான் வந்து வச்சுருக்குறாங்க. அங்கே வெளில போகலாமா? இங்கே தான் அருவி இருந்துச்சு. இங்கேயே வந்து ஒரு இடத்துல வந்து மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து செஞ்சுருக்குறாங்க. அதை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்குறோம். என்னோட தான் சேர்ந்து ஃபாரா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா வந்து அவளும் இப்போ இந்த காலேஜுக்கு வந்து புதுசு தானே, இந்த யூனிவர்சிட்டிக்கு. அதனால வந்து அவளும் இன்னும் நான் எல்லா இடத்தையும் பார்க்கலாமா, நானே இப்போ தான் ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. லேப்ஸ் இங்கேயுமே கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9th ஃப்ளோர் இருக்கிறதுலேயும் வந்து மேலே வந்தாச்சு. ஆனால் வெளியில் போகிறதுக்கான வழி தான் வந்து தெரியல. எப்படி வந்து நம்ம வெளியில் போயிட்டு அந்த வாட்டர் ஃபால் வந்து பார்க்குறதுன்னு தெரில. ஆனால் கீழேருந்து நம்ம பிரமிட் பார்த்துருந்தோம்ல, அதுதான் இது. இங்கேருந்து மேலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடமும் நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. திரும்ப நம்ம வந்து சன்வே ஸ்கொயர்லேருந்து இப்போ வெளியாயிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்வே மெடிக்கல் சென்டர் வந்து அங்கே தெரியுது பாருங்கள். இதுங்க நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் வந்து காமிக்கிறேன். அங்கே ரெட் கலரில் வந்து ஒரு லைன் போட்ட மாதிரி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுதான் வந்து சன்வே மெடிக்கல் சென்டர். இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சன்வேயோட ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்து தங்கியிருக்கிறாங்க. தங்கி இங்கே வந்து படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இங்கே நிறையா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து பக்கத்துலேயே தங்குறதுக்கு வந்து நல்லா வசதியாக நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து சன்வே காலேஜோட பில்டிங். இப்போ நம்ம இது உள்ளே தான் வந்து போக போகிறோம். அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே எனக்கு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபாராவை காலேஜில் சேர்க்குறப்ப இங்கே தான் வந்திருந்தோம். அதை தான் வந்து ஃபாரா ஞாபகமாக வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காலேஜை விசாரிக்க வந்தப்போ நம்ம இங்கே தான் வந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா இங்கே தான் வந்து நமக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து கிளாஸ்லாம் இருக்குது, அதாவது என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ன்னு போட்டிருக்கல அந்த ஹால் உள்ள தான் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறையா பிளான்ஸ், அதாவது இந்த இடமே அப்படியே பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் பிளான்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த கிளப்பி உக்காந்து போவோமே சன்வே பிரமிட் வந்து தெரியுறது தான். எவ்வளோ பெரிய ஃபேனு. இதுதான் வந்து கேன்டீன். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்களாம். இன்றைக்கி வந்து லீவ் அப்படிங்கிறதுனால ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் தான் வந்து போக போகிறோம். அப்புறம் இங்கே மேலே வந்து ஆஃபீஸ் ரூம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அங்கே கண்டிப்பாக இன்னொரு ஆடிட்டோரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாக் பண்ணியிருக்கு. தர இருட்டாக இருக்கு. எங்கே இருக்குது இந்த ஆடிட்டோரியம் 3? எல்லாமே இந்த அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. மேலே இருக்கிறது தான் ப்ரொஜெக்டரா? இந்த மாதிரி இங்கே இன்னும் நிறையா ஆடிட்டோரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சரி, எல்லாத்தையும் வந்து இப்போ சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.